Hi boys and girls, ladies and gentlemen, you're all watching this is Makhalin Thalapathy, that is Untold History of Thalapathy. அண்ணே வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேனே. சூப்பர்ண்ணே. அண்ணே இன்னைக்கு பயங்கரமான எபிசோடா இருக்க போகுது. ஆமா. சரிண்ணே, எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட்ண்ணே. சொல்லுமா. ராகம் சொல்றாங்களே, ராகத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லுங்க. தம்பி, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ராகம், அது வசந்த ராகம். நான் சொல்ல வேண்டிய அவர் சொல்லிட்டா இருப்பா. அன்டோல்ட் ஹிஸ்டரி, தட் இஸ் மக்களின் தளபதி. இனி நம்ம பார்க்க போறது ஒரு படம் மட்டும் இல்ல, ஒரு வருஷம், ஒரு மாற்றம். 1986 வசந்த ராகம். அந்த பேரை கேட்டாலே மென்மையான ஒரு ஃபீல் தாங்க வரும். ஆனா அந்த மென்மைக்குள்ள இருந்தது ஒரு முக்கியமான டிரான்சிஷன் ஸ்பேஸ். ஆனா தளபதிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மேஜர் ஷிஃப்ட். சைல்டு ஆர்டிஸ்ட்ல இருந்து திங்கிங் பெர்ஃபார்மரா மாறுறாரு. நான் ஒரு விஷயம் சொல்றேனே, ஒரு குழந்தை நடிக்க ஆரம்பிக்கலாம், ஆனா ஒரு குழந்தை புரிஞ்சுக்கிட்டு நடிக்க ஆரம்பிக்கிற மொமெண்ட் தான் ரொம்ப முக்கியம். வசந்த ராகம் 1986 அதை தான் காட்டுது. இங்க விஜய் சும்மா சீன் பண்ணல, சீனையே உணர ஆரம்பிச்சாரு. அந்த உணர்வு தான் ஒரு நடிகனோட முதல் வளர்ச்சி. ஒரு சில நடிகர்கள் நடிப்பாங்க, ஒரு சில நடிகர்கள் கத்துக்குவாங்க, ஆனா சில பேர் புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த கேட்டகரி தான் தளபதி விஜய். தம்பி, இந்த படம் தான் அவரோட எவாலுவேஷன் ஸ்டேஜ். அண்ணே, நான் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட சொல்றேன். அண்ணே, இது அப்சர்வேஷன்ல இருந்து இன்டர்பிரேஷனுக்கு போற டிரான்சிஷன். முந்தைய காலத்துல பார்த்தாரு, இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த படம் ஏன் முக்கியம் தெரியுமானே? அதுல எமோஷனல் கண்ட்ரோல் இருக்கு. ஒரு சில குழந்தைகளோட நடிப்புல ஓவர் ரியாக்ஷன்ஸ் இருக்கும், ஆனா இந்த குழந்தைகிட்ட பேலன்ஸ் வர ஆரம்பிக்குது. அதுதான் மெச்சூரிட்டி சீடு. சீட்னா என்னமா தம்பி? சீட்னா ஒரு செடி மரம்லாம் வந்து வளர்றதுக்கு முன்னாடி ஒரு விதை வைப்பாங்க பாத்தீங்களா? விதை விதை. விதை தான் சீடு. அண்ணே, எனக்கு ஒரு டவுட்டு. எஸ்ஏசி இருக்கார்ல, அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்ததா? அதுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு டஃப் மைண்ட் செட். நடிக்காத, புரிஞ்சு செய், யோசி. இந்த மூணுமே ஒன்னா சேர்ந்து தான் இங்க வேலை பண்ணுது. ஆனா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். வசந்த ராகம் ஒரு மூவி மட்டும் இல்ல, அது மென்டல் அப்கிரேட். ஒரு குழந்தை நடிகர் இதுக்கப்புறமா ஜஸ்ட் பெர்ஃபார்மர் மட்டும் இல்ல, அப்சர்வர் பிளஸ் இன்டர்பிரட்டர். விஜய் அப்பவே கம்ப்ளீட்டான ஒரு ஸ்டார் ஆவாரா? இது ஜஸ்ட் பிகினிங் ஸ்பேஸ். அவர் இன்னும் வளர்ச்சி ஸ்டேஜ்ல தான் இருந்தாரு. ஆனா growthன்றது சடனா இல்ல, சைலண்டான எவால்யூஷன். அது ஒரு நாள்ல நடக்காது, ஆனா நடக்கும். வசந்த ராகம் ஒரு சிக்னல். ஒரு குழந்தை நடிகன் இதுக்கப்புறமா ஒரு திங்கிங் ஆர்டிஸ்டா மாற ஆரம்பிக்கிறான். தம்பி, பேசி பேசி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? எல்லாம் ஜெனரல் நாலேஜ் தானே. சட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சட்டம்னா நீதி, நேர்மை, நியாயம். அடரா, இது எல்லாத்துக்குமே சேர்த்து தரமான தகுதியான ஒரு திரைப்படத்தை தான். அதுதான் சட்டம் ஒரு விளையாட்டு.